நண்பர்களுக்கு வணக்கம். இது கோழி ரெக்கவர் வீடியோ சரியா. கோழி இது என்ன பிரச்சனைனா, கோழிக்கு வந்து மோஷன் போகிற பகுதியில் கம்ப்ளீட்டாக புண்ணு. அது எதனால் வருதுன்னா, ஒரு கோழிக்கு வந்து தகுதி மிஞ்சின பொட்டை சரியா. ஒரு கோழிக்கு வந்து 5 பொட்டை தான் மினிமம். ஒரு 3 5 சரியா. 10 பொட்டை போட்டிருப்பீங்க. கம்ப்ளீட்டாக 10 பொட்டையும் மிக்கும். பிறண்டா நாட்டுக்கோழியும் மிக்கும். எல்லாமே மீச்சிக்கிட்டு இருக்கும். பிறண்டா அதிக சூடு உடம்புல வந்து அதிக ஹீட்டுனால கோழிக்கு வந்து மோஷன் போகிற பகுதியில் கம்ப்ளீட்டாக புண்ணு வந்து புழுவே வச்சிரும் சரியா. யாராவது உணவு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த வீடியோ. நம்ம இந்த பாருங்கள், எப்படி இருந்த புண்ணை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோழிக்கு வந்து மோஷன் போகிற பகுதியில் கம்ப்ளீட்டாக புண்ணு வச்சு புழு வந்துருச்சுன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்ச வெந்நில 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தொடச்சி எடுங்க. கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அதில் இந்த அட்டாச் பண்ணியிருக்க பார்த்தீங்களா அந்த மேக்ஸ் ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரேவை வந்து காலையில் நைட்டும் அடித்து விடுங்க. ஃபுல்லு கம்ப்ளீட்டாக தூரம் விழுந்துடும். உருந்த பிறகு இந்த அட்டாச் பண்ணியிருக்க பார்த்தீங்களா அந்த ஹைமேக்ஸ் களிமை வந்து அதில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க ஒரு டைம் சரியா. அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளக்ஸு டப்பாவில் இருக்க மாத்திரை பார்த்தீங்களா, அந்த மாத்திரை காலையில் 2 நைட்டு 2, அது பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு கலர் மாத்திரை காலையில் 1/2 மாத்திரை நைட்டு 1/2 மாத்திரை கண்டினியூவாக கொடுங்க. சரியாவது வர மாத்திரையும் கொடுத்துட்ருங்க. ஃப்ரே அடிச்சிட்ருங்க. இந்த வெந்நி போட்டு டெய்லி துடைக்கணும். காலையிலையும் நைட்டும் வெந்நி போட்டு துடைக்கணும். அந்த வெந்நியில் தண்ணி சூடு வச்ச தண்ணி தான் வெந்நி சரியா. நிறைய பேர் புரியாமல் கேட்கிங்க. அதில் வந்து உப்பும் மஞ்சளும் கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு போட்டு தொடச்சி எடுத்து தான் ஃப்ரே அடிக்கணும். ஹைமேக்ஸ் களிம்பு போடணும். அப்புறம் 2வது இந்த மாத்திரையும் போட்டே வரணும். கம்ப்ளீட்டாக ஒரு 15 நாள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கோழி ரெக்கவர் ஆயிரும். அது வரைக்கும் அடைச்சி வச்சு கோழியை ரெக்கவர் பண்ணணும். சுற்றி இருக்கிற முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுறணும் சரியா. நல்லா வெட்டி ரிமூவ் பண்ணி விட்டுறணும் சரி. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கோழி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிரும். எப்படி இருந்த கோழி எப்படி ரெக்கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.